வழக்கறிஞர் பேராசிரியர் முனைவர் கலையரசு கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக நிற்பட்டிருக்கேன். இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் கொண்டு வந்திருக்கோம். கேளுங்க. தொகுதிக்கு என்ன மாதிரியான மக்களுக்கு கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி ஒரு விவசாய பூமி. மேற்கு தொடர்ச்சி மலைகளை உங்களுக்கு நல்லா தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஆதாரமாக கொண்ட ஒரு பூமி. அப்போ விவசாயம் தான் நீங்கள் அடிப்படையாக இருக்கு. உங்களுக்கு மாம்பழம் இல்லையா, திராட்சை போன்ற ஏலக்காய், இன்னும் நிறைய விளைபொருட்கள் நிறைய. இந்த அடிப்படை விளைபொருளுக்கான ஒரு தொழிற்சாலைகள் எதுவுமே இங்கே இல்லை. அதை ஆய்வு செய்து பார்த்த பொழுது நாங்கள் அடிப்படையாக மாம்பழத்தூள் தொடரக்கூடிய ஒரு தொழிற்சாலை அல்லது நெல் இந்த மாதிரி போன்ற இதெல்லாம் கொள்முதல் பண்ணக்கூடிய கூடங்கள் அல்லது தேக்கி வைக்கக்கூடிய கூடங்கள் இவை அனைத்தும் உருவாக்குவது தான் எங்களுடைய அடிப்படை நோக்கமாக இருக்குது. அப்போ கோடிநாயக்கனூர் தொகுதி இது சார்ந்த நிலமும் வளமும் சார்ந்த ஒரு தொழிற்சாலை உருவாக்கணும், அதனால வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முன்னெடுப்போம். 15 ஆண்டு காலமாக இங்கே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இருந்தாலும் இந்த தொகுதியில் நான் பார்க்குறேன், இன்றைக்கி போடிமெட்டு தொகுதியில் நான் பார்க்குறேன், ஒரு நிமிடத்துக்கு ஒரு லாரி கனிம வளங்களை கடத்தி கொண்டு போகிறாங்க. கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ கேரளாவுக்கு கனிம வளங்களை கொண்டு போகிறத தடுக்கிறதுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினராக அவர் எதிர்கட்சியில் 4 ஆண்டுகாலம் பயணித்த போது எந்த நடவடிக்கை இல்லை என்று எனக்கு தெரிகிறது. கேரளாவுக்கு கொண்டு போகிறவங்க, கனிம வளத்தை கொண்டு போகிறவங்க அங்கேருந்து அதே லாரியில் மருத்துவ கழிவுகளையும் குப்பைகளையும் கோழி கழிவுகளையும் கொண்டு கொட்டுறாங்க. அப்போ தமிழ்நாடு என்பது குப்பைத்தட்டியாக இருக்கிறது என்பதை 15 ஆண்டு காலம், அதிலும் 4 முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தெரியவில்லையா? அதனால் அவர் நேற்று வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதிமுக கட்சியில் பயணித்தவர். அவரை நம்முடைய தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டயரை பார்த்து கும்பிடுவார்னு சொல்லுவார். டயர் நக்கின்னு கூட கேலி கிண்டலாக சொல்லுவார். ஆனால் அவர் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த பிறகு அவர் மாறிவிட்டார் என்பதை அவரை ஏற்றுக்கொள்கிறாரா? அதனால் இவர் மக்களை எப்படி சந்திப்பாருங்களே தெரியவில்லை. நாம் தமிழர் கட்சியானது இந்த நிலமும் வளமும் சார்ந்த ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தையும் கல்வியையும், கல்வி அனைவருக்கும் தரமான சமமான கல்வி வருது, விவசாயத்தில் உற்பத்தி பண்ணி விவசாயத்தை ஒரு அரசு பணியாக மாற்றுவது, கால்நடை வளர்த்தலை அரசு பணியாக மாற்றுவது. நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், மருத்துவம் சார்ந்த நிறைய இடத்துல மருத்துவர்கள் இல்லை. சில மருத்துவமனைகள் இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது, ஆனால் மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை. இப்போ இதெல்லாம் செய்யாத ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி மக்களை எதிர்கொள்ள போகிறார்கள் நான் களத்தில் பார்க்குறோம். அவர் கட்சியை சார்ந்தவர்கள், முன்னாடி ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அவருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதும், இவர் இங்கே சேர்ந்த பிறகு திமுகவில் சேர்ந்த பிறகு திமுகவில் உள்ளவர்கள் எதிராக இருக்கும் மனநிலையைத்தான் நான் பார்க்கிறேன். ஆகவே எங்களுடைய வெற்றி நாம் தமிழர் கட்சிக்கு மிக எளிதாக இருக்கிறது என்பதை செந்தமிழ் சீமான் அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு அறிவித்திருக்கிறார். அந்ததான் நாம் தமிழர் கட்சிக்கு கோடிநாயக்கனூர் தொகுதி மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு எதிரான வேட்பாளர்கள் இல்லை என்பதைத்தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழ் சீமான் கூறுகிறார். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும், நாம் தமிழர் கட்சி யாரோடையும் கூட்டணி இல்லை. யாரோடையும் கூட்டணி என்று சொன்னால் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை. ஆனால் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். நாங்கள் தான் மிகப்பெரிய கூட்டணி, மக்களோடு தான் களத்தில் நிற்கிறோம். ஆகவே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 24 பேர் சேர்ந்து வரக்கூடிய அல்லது 15 பேர் சேர்ந்து வரக்கூடிய அந்த கூட்டணியை நாங்கள் எதிராக பார்க்கவில்லை. நாம் தமிழர் கட்சி தனித்தே நிற்கிறது. ஆக தனித்துவத்தோடு நிற்கிறது, ஒரு தத்துவார்த்தத்தோடு நிற்கிறது, இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்திருக்கிறது என்பதைத்தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தன்னுடைய தொலைநோக்கு பார்வையில் இந்த நாட்டை கட்டமைப்பதற்கு கோடிநாயக்கனூர் தொகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் ஒரு வளங்கொழிக்கும் பூமியாக மாற்றுவதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆகவே எங்களுக்கு எந்த கட்சியும் எதிரில்லை என்பதுதான் பார்க்கிறோம். ஹலோ தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் நிறைவு செய்வோம்.
வீர வணக்கம். எம் மொழி காக்க, இனம் காக்க, நம் மண் காக்க, மானம் காக்க உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி. வெளிமூடி துயில்கின்ற வென்றாக வேண்டும் தமிழ், அதில் ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் எப்படி விளைவிக்க செல்ல உள்ள இருக்கு, செல்ல உள்ள இருக்கு. அண்ணே கை உள்ள வருது அண்ணே. சைடில் இருந்து எடுத்து நாருங்கப்பா, எடுத்துட்டீங்கன்னா நாருங்க. ஓகே, தேங்க்யூ. பரமசோண்ணே பரமசோண்ணே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணுங்க அந்த பக்கம். எடுத்துட்டு நகருங்கப்பா.